கடைத்திற்கு போறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை என்று கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்? கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய மனிதரை நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தால் உங்களை போல் சாப்பிடுவார், உங்களை போல் குடிப்பார், உங்களை போல் தூங்குவார், உங்களை போல் எழுந்திருப்பார், உங்களை போல் மனை மக்களை வைத்திருப்பார்கள், உங்களை போல் பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள், எல்லாம் உங்களை போல் இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்பியது என்னுடைய நூரை நான் அனுப்பினேன். என்னுடைய ஒளி அல்லாஹ் நூறு சமாவாதி வந்தாலும் வானம் பூமியுடைய ஒளியாக அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தில் உங்களிடத்தில் ஒரு ஒளி வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனித உருவில் வந்ததற்கு காரணம் என்ன? நம் போன்ற பாவிகள் நபியோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. ப்ரீகேஜில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த டீச்சர் எப்படி பேசுவாங்க? அந்த டீச்சர் அப்படியே அவர்களுடைய செந்தமிழ்ல பேச முடியுமா? அவர்களுடைய ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ல போய் பேசினா அந்த குழந்தைக்கு விளங்குமா? அந்த குழந்தை எப்படி வளைஞ்சி கொழிஞ்சி நெளிஞ்சி பாதி வார்த்தை முழுங்கி முழுங்காம பேசுகிறதோ அதை போல பேசினால்தான் அந்த குழந்தைக்கு இவர்களோடு ஒன்றாக சேர முடியும். அவங்க சொல்லிக் கொடுப்பதை அவர்களால் விளங்க முடியும். குழந்தை பேச்சே வராம வெறும் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தை கீன்னு சொன்னோம், ஆன்னு சொன்னோம், ஈன்னு சொன்னோம். பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்? கொஞ்சவர்கள் எப்படி கொஞ்ச வேண்டும்? அவர்களுடைய மாஸ்டர் டிகிரியை கொண்டு வந்து கொஞ்ச முடியாது. அவர்களுடைய PhD நாலேஜை வைத்து அந்த குழந்தையிடம் அக்சஸ் பண்ணால் அந்த குழந்தை இந்த இவர்களோடு கண்டிப்பாக ஒன்று சேர முடியாது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய மழலை பாஷையில் பேசினால்தான் நாம இவ்வளவு பெரிய PhD ஆச்சு என்றெல்லாம் நினைக்க முடியாது. அதுபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித கோடிகள் மனித சிருஷ்டிகளுக்கு அருள் பாலிப்பதற்காக நம்முடைய உருவத்தில் வந்தார்கள். குழந்தை மாதிரி பேசுறதால அவருக்கு தமிழ் தெரியாது நாம சொல்லுவோமா? குழந்தை மாதிரி பேசுறதால அவர் மாஸ்டர் இன் இங்கிலீஷ் இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? குழந்தை மாதிரி பேசுவதனால் அவர் பெரிய ஒரு ஜீனியஸ் இல்லை நாம சொல்ல முடியுமா? அதை போலத்தான் நபி அவர்கள் மனிதரை போல் இருப்பதனால் அவர்கள் மனிதர்கள் நாம் சொல்லிவிட முடியாது. முஹம்மதுல் பஷர் லா கல் பஷர் பல் யாகூதத்துல் பைனல் ஹஜர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உருவிலே இருந்தார்கள், ஆனால் மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. ஆனால் எப்படிப்பட்டவர்கள்? எல்லா கலர் கலரான கல்லை ஒன்றாக வைத்தால் முத்து எது மரகதம் எது கூழாங்கல் எதுன்னு தெரியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்ந்தாலும் முத்தையும் வைரத்தையும் போன்ற அந்தஸ்தை உடையவர்கள் அவர்கள். அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒளி வந்தது. அல்லாஹ் திருமறையில் இன்னொரு இடத்திலே சொல்வான், நபியினுடைய பரிசுத்தமான அந்த ஜெனரேஷன், நபியினுடைய அந்த ஹெரிட்டேஜ் எப்படிப்பட்டது, அந்த பரம்பரை எப்படிப்பட்டது? நபி உங்களை நான் சஜிதா செய்பவர்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தேன். முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு நிறைய விளக்கங்களை தஃப்சீர்ல சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பின் சுல்பி நபியின் இலா நபியின் ஹத்தா சில்து நபியா. நான் நபிமார்களுடைய முதுகத்தண்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு நான் நபியாக வந்தேன். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு நிறைய நபிமார்களே இல்லையே. முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு லுவை இப்னு ஃபிஹ்ர் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் மனாஃப் அப்படி பரம்பரை பெருமானாருடைய 25 ஜெனரேஷனுடைய மூதாதையர்களுக்கு நமக்கு ஆத்தன்டிக்கா வந்திருக்கு. எல்லா கிதாபுகளிலும் இருக்கு. இந்த அத்தனை பேரும் நபிமார்களை போல் பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் குஃபர் ஷிர்க் ஏற்பட்டது இல்லை என்று சொன்னார்கள்.
அல்லாமா கதாதா முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது நபி அவர்கள் யாருடைய முதுகந்தண்டில் மாற்றப்பட்டு வந்தார்கள்? நபி அவர்கள் தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, ஓரிரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர்களில் நபி அவர்கள் மாற்றப்பட்டார்கள். எப்படி மாற்றப்பட்டார்கள்? சாதாரண மனிதன் நீர் துளியாக மாற்றப்படுவான், ஒரு இந்திரிய துளியாக மாற்றப்படுவான், நாற்றமடிக்கக்கூடிய அந்த நீராக அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தந்தை, இப்படியாக மனிதன் வருவான், குழந்தை வெளியே வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் துளியாக மாற்றப்படவில்லை, நூறாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த நூல் என்னென்ன வேலை செய்திருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், பிஅபி அன்த வ உம்மி, யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஐன குன்த வ ஆதமு ஃபில் ஜன்னah, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்களே, அப்ப நீங்கள் எங்கே இருந்தீர்கள்னு கேட்டாங்க. இது ஒரு கேள்வியாயிரு. 1,00,000 சொச்ச நபிமார்களை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அப்ப எங்க இருந்திருப்பாங்க? எல்லா நபிமார்களும் எங்க இருந்தாலும் அங்க இருந்திருப்பாங்க, அல்லது இன்னும் பிறக்காமல் இருந்திருப்பார்கள், படைக்கப்படாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் படைக்கப்பட்டு மட்டுமல்ல, நபியாகவும் நான் ஆகிவிட்டேன். எப்ப நபியா இருந்த தெரியுமா? மக்காவில் பிறந்து வளர்ந்து 40 வயசுல நான் நபியான நினைச்சீங்களா? குன்து நபியன் வ ஆதமும் பைனல் மாஹி வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் நடுவிலே, இன்னும் அவர்களுடைய கிரியேஷன் கம்ப்ளீட் ஆகாத நேரத்தில் நான் நபியாக இருந்தேன். பைனல் ரூஹி வல் ஜஸத், இன்னொரு அறிவிப்பிலே அவர்கள் உடல் இருக்கிறது, உயிர் கொடுக்கப்பட இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் நபியாக இருந்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தார்களே, அப்பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபஸ்ஸம ஹத்தா பதத் நவாஜிதஹு, தங்களுடைய கடவாய் பற்கள், அவருடைய அற்புதமான தந்தானை முபாரக் வெளியே தெரியும் அளவிற்கு அவர்கள் புன்முறுவலாக சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், இன்னி குன்து ஃபீ சுல்பிஹி, நான் அவருடைய முதுகந்தண்டிலே இருந்தேன். வஹபித இலல் அர்து வஅத ஃபீ சுல்பிஹி, அவர்கள் முதுகந்தண்டின் ஒளியாக இருக்கும் நிலையில் நான் பூமியிலே அல்லாஹ் இறக்கினான். வஅகிது ஃபீ சுல்பி அபி நூஹ் நபியுடைய அவர்களுடைய முதுகந்தண்டில் நான் இருந்தேன். நான் அந்த நூஹ் நபியுடைய கப்பலிலே பயணித்தேன். நாம நீர் துளியா இருக்கும் பொழுது என்ன வார்த்தை நமக்கு தெரியுமா? ஹல்லதா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா. அல்லாஹ் நம்முடைய படைப்பை பற்றி சொல்கிறான், மனிதனே நீ எப்படி இருந்த தெரியுமா? இன்னைக்கு நான் என்னால் முடியும், என்ன உண்டு ஆன இல்லைன்னு ஆட்கள் போன்ற வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு காலம் உன்னிடம் இருந்தது. நீ இந்த சீஸ் அப்படின்னு சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தாய். உன்னை ரத்த கட்டின்னு சொல்வதா, சதை கட்டின்னு சொல்வதா, நீர்த்துளின்னு சொல்வதா, என்ன உனக்கு பேர் வைப்பது என்று தெரியாமல் ஒரு காலம் இருந்ததா இல்லையா? அப்படி ஒன்றுமே தெரியாத காலத்தில் நாம் என்ன செஞ்சோம்னு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறாக இருந்து, அதுவும் நபியாகவும் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் மாற்றப்பட்டார்கள் என்பதை சேர்த்து சொல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு சொர்க்கத்தில் இருந்தார்கள். இந்த பூமிக்கு வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு வந்தார்கள். நூஹ் நபியுடைய கப்பலில் நான் இருந்தேன். வகதத்து ஃபில் நார் ஃபீ சுல்பி அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்படும் பொழுது என்னுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய முதுகந்தண்டில் நான் இருந்தேன். இப்படியாக லம் யல்தகி அபவாய கத்துன் அலா சிஃபா, அந்த காலம் விபச்சாரம் நிறைந்த காலம். யாரும் யாரோடவும் தவறான முறைகேடான ஒரு பழக்கத்தில் செயலில் ஈடுபடக்கூடிய ரொம்ப லேசான காலம். அப்போ அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மூதாதையர்கள் யாரும் இப்படி தவறான சேர்க்கையில் ஈடுபடவில்லை. அத்தனை பேரும் முறைப்படி திருமணம் செய்யப்பட்டுதான் என் மூதாதையர்கள் எல்லாம் அடுத்தடுத்து எங்கள் சந்ததிகள் வந்தது. லம் யஸலில்லாஹு யன்முரினி மினல் அஸ்னாபித் தய்யிபா
இலா அர்ஹாமி தாஹிரா முஸஃபன் முஹத்தபன். அல்லாஹ் இப்படி பரிசுத்தமான முதுகந்தண்டிலிருந்து பரிசுத்தமான கருவறைகளுக்கு அல்லாஹ் என்னை மாற்றிக்கொண்டே வந்தான். கடைசியாக ரொம்ப பிரபலமான சம்பவம், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் நடைபெற இருக்குது. ஆமினா அம்மா அவர்களோட பேசி முடிச்சாச்சு. இப்போ ஒரு சில நாட்கள், திருமணத்திற்கு ஒரு சில நாட்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து வந்து அவங்க எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன திருமணம் வச்சுக்க, அல்லது ஒரு இரவாவது என்னோட தங்கி விடுங்கள், இப்படி பலமுறை வற்புறுத்துகிறார்கள். ஆனா இவங்க சொல்லிட்டாங்க, நபியினுடைய தகப்பனார் அவர்கள், எனக்கு திருமணம் நிச்சயமாயிடுச்சு, கல்யாணம் ஆகும் போது நான் இந்த தவறில் ஈடுபட மாட்டேன்னு சொன்னாங்க. பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தவறான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண் ஒரு வழியா திருமணம் ஆச்சு. அவர்களுடைய மனைவி அன்னை ஆமினா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தனித்திருந்தார்கள். ஒரு திருமணமாகி அடுத்த நாள் அந்த பெண்மணி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிராஸ் பண்ணி போகும்போது இத்தனை நாள் அவர்களை எந்த பார்வையில் பார்த்தாலும் அந்த பார்வையில பார்க்கல, சும்மா இப்படி பார்த்துட்டு கடந்து போயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, இவ்வளவு நாளா நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு ஒருவேளை திருமணம் ஆகிவிட்டது என்பதனால அப்படி எப்படி ஒரே நாள்ல சிந்தனை மாறும், எப்படி அந்த எண்ணம் திடீர்னு மாறும்? கூப்பிட்டு கேட்டார்கள், நேற்று வரை என்னை அவ்வளவு வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணிட்டு இருந்தியே, இதை கண்டும் காணாமல் போகிறாயே, என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னது, நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறான இச்சையினால் உங்களை அழைக்கவில்லை, உங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன், அதிலே ஒரு ஒளி வீசிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், அந்த ஒளியை நான் அடைய வேண்டும் என்பதனால் தான் உங்களை நான் அழைத்தேன். ஆனா இப்போ இன்றைக்கு நான் பார்க்கிற அந்த ஒளி உங்களிடத்தில் இல்லை, உங்கள் நெற்றியில் வீசிக்கொண்டிருந்த அந்த ஒளி இப்பொழுது இல்லை, அதனால் உங்களுடைய அந்த தேவையும் எனக்கு இல்லை என்று சொன்னேன். அப்ப அந்த ஒளி எங்கே போனது? நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே சென்றது. அதுக்கு பிறகு நடந்த அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அல்லாஹு அக்பர், நிறைய சம்பவங்கள், நிகழ்வுகள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்றவர்கள் என்று நினைத்தார். நினைப்பதுதான் முட்டாள்தனம். எப்படி அந்த குழந்தை அந்த டீச்சரை பார்த்து இவங்களும் நம்மள மாதிரி தான் பேசுறாங்க நினைக்குதோ, அதை நாம் எப்படி ஒரு முட்டாள்தனமாக நினைப்போமோ, அறியாத பிள்ளை என்று நினைப்போமோ, அதை போலத்தான் பெருமானாருடைய பாத்தியம் என்ன என்பதை அறியாதவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை புரியாதவர்கள் இன்னைக்கு நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இது முஷ்ரிக்கீன்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான், இப்படித்தான் மக்காவின் முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள். ஆக நாம் பெருமானார் மீது வைத்திருக்கக்கூடிய அகீதா, அன்பு, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஆக முக்கியமானது. இந்த பெருமானாருடைய உயர்வை, இஷ்டை, முஹப்பத்தை காலமெல்லாம் நம் உள்ளத்தில் நிலைநிறுத்தி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு